வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எஸ்ஓஎம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டாப்பிக்லேருந்து டாப் 150 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோஸில் வந்து நம்ம ஒரு 150 கொஸ்டின்ஸை வந்து ஒரு 3 வீடியோவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் 50 கொஸ்டின், தேர்ட் பார்ட்டில் வந்து 50 கொஸ்டின். இந்த 150 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க, நல்லா வந்து கான்செப்ட் வைஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லேருந்து எவ்வளோ கஷ்டமாக வந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்லேருந்து நம்ம ஒரு டாபிக்ஸில் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதாவது பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லுவேன். நீங்கள் வந்து நான் கொஸ்டின்ஸ் படிக்கிறப்ப நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து ஓனாக வந்து நீங்களே வந்து டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எ சாலிட் uniform metal bar of diameter d and length l is hanging vertically from its apparent. The elongation of bar due to self weight என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் அப்படின்னா, WL divided by 2AE அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட்டில் போடுறப்ப WL² divided by 2AE அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, இது வந்து ப்ரொபோஷனல் டு தி L² பட் இண்டிபெண்ட் ஆஃப் D அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. the deformations of bar under its own weight as compared to that when subjected to the direct axial load equal to its own weight will be the half அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ லெக்சர்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், இதோட கம்பேர் பண்ணுறப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா ஹாஃப்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. rigid beam of negligible weight is supported in a horizontal position பை 2 ராட்ஸ். அதாவது ஒரு ராடு வந்து ஸ்டீல் 2 மீட்ரு, ஸோ இன்னொன்று வந்து 1 மீட்டரில் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டீலோட யங் ஸ்மாலஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன அப்படின்னா 100. செகண்ட் இதோட அலுமினியத்தோடது எவ்வளோ அப்படின்னா 200 mm² கொடுத்துருக்காங்க. யங் ஸ்மாலஸ் வந்து ஸ்டீல் வந்து 200, அதே மாதிரி அலுமினியம் வந்து 100 ஜிகா பாஸ்கல்னு கொடுத்துருக்காங்க. A load P is applied shown in the figure. இதோட எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. if the rigid beam is remains horizontal, இது வந்து ஹரிசான்டலாக இருக்கணும் அப்படின்னா என்ன வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னா, ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். the force on the aluminum rod should be twice that of the force on the steel rod. இது ரெண்டும் இது வந்து ட்வைஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து ஹரிசான்டல் பொசிஷன், அதாவது ரிமைன் ஹரிசான்டலாக இருக்கும். கீழே எந்த சைடுமே வந்து டிஃப்ளெக்ட் ஆகாமல் ரிமைன் ஹரிசான்டலாக இருக்கணும் அப்படின்னா அலுமினியத்தோட ஃபோர்ஸ் வந்து ட்வைஸாக இருக்கணும். அலுமினியம் ராடோட ஃபோர்ஸ் வந்து ட்வைஸாக இருக்கும். இதுதான் இதோட ஆன்சர். இது வந்து IAS 2018 கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து என்ன பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பீம் இஸ் செட் டு பி யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். அது வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எப்போ வந்து சொல்லுவோம் அப்படின்னா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் சேம் அட் எவ்ரி செக்ஷன் அலாங் தி லாங்கிடியூடனல் ஆக்சிஸ். இது வந்து லாஸ்ட் டைம் டிஆர்பி எக்ஸாம்ஸில் 1 மார்க்கில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பீம் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் வேரி இன் செக்ஷன் சச் தட் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது பெண்டிங் மொமெண்ட்டை போட்டுறாதீங்க, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் போல்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த். நம்ம ஒரு போல்ட்டை வந்து எப்போ யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதையும் நம்ம எல்லாமே வந்து நம்ம வீடியோஸில் பார்த்ததான், லாஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணதான். என்ன ஆன்சர் அப்படின்னா, ஷாங்க் டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் இஸ் ஈக்குவல் டு தி கோர் டயாமீட்டர் ஆஃப் தி த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர் டயாமீட்டருங்கிறது மைனர் டயாமீட்டர் ஆஃப் தி த்ரெட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது இதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் அதே கொஸ்டின்ஸ் தான். போல்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் கேன் பி டெவலப்டு பை, போல்ட் வந்து எப்போ யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம், கீப்பிங் தி கோர் டயாமீட்டர் is equal to the diameter of the unthreaded portions of the bolt. ஸோ இதுக்கு வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம அந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் கொஸ்டின் வந்து எப்படி வந்து திருப்பி கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். இதில் பாருங்கள், இனிய போல்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் இது வந்து அப்படியே ரிப்பீட்டட் தான். இது நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸில் இப்போ எதிர்பார்க்கலாம். போல்ட் ஆஃப் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கோர் டயாமீட்டர் ஆஃப் த்ரெட் இஸ் ஈக்குவல் டு தி டயாமீட்டர் ஆஃப் தி ஷாங்க் ஆஃப் தி போல்ட். அது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 2 டேப்பர் பார்ஸ். அதாவது இது வந்து டேப்பர் பார்ஸ்லேருந்து கேட்டிருக்க சம்மு. ஸோ டேப்பர் பார்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஃபோர் சேஞ்ச் இன் லெங்த் இஸ் ஈக்குவல் டு 4PL டிவைடட் பை πE d1 d2 அப்படின்னு போடுவோம். இதில் வந்து எப்படி சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ராடை வந்து கம்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ராடோட லார்ஜர் டயாமீட்டர் என்ன அப்படின்னா D,
அதுக்கப்புறம் ஸ்மாலர் எண்டு என்ன அப்படின்னா d/2. அதே மாதிரி பார் பியோடது ஸ்மாலர் டயமீட்டர் என்னென்னா d/3, லார்ஜர் டயமீட்டர் என்னென்னா d தான். ஸோ 2 பாரை வந்து கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 4PL எல்லாமே வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அந்த D1 D2 மட்டும் மாறுது. D1ங்கிறதுக்கு பதிலாக Dயும், D2க்கு பதிலாக ஃபஸ்ட்டு கண்டிஷனில் D/2னும், செகண்ட் கண்டிஷனில் வந்து D/3. நம்ம சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 2:3 அப்படின்னு கிடைக்கும். ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏ போல்ட்டுக்கும் ஏ பார்க்கும் பி பார்க்கும் எழுதிட்டீங்க அப்படின்னா டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2/3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். A bar of length L uniformly tapers uniformly from diameter 1.1 d and the other end வந்து 0.9 d at the other end இருக்கு. Elongation due to the axial pull is computed using mean diameter d. What is the approximate error in computer elongations? அதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா 1% இருக்கும். நீங்கள் இதையும் சால்வ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1%. இது வந்து டேரக்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. நம்ம டேரக்ட் ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 4PL divided by pi d1 d2. ஸோ இது வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, a tapering bar diameter of each end sections being d1 and d2 bar of uniform cross sections d having the same length and are subjected to the same axial pull. Both bars will have the same extensions if d is equal to, அது வந்து ரெண்டு பார்ஸ் வந்து சேம் எக்ஸ்டென்ஷன்ஸாக இருக்கிறப்ப என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா √ d1 d2. இதையும் நீங்கள் அந்த ஃபார்முலாவை 4PL divided by pi d1 d2 போட்டு கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா √ d1 d2ங்கிறது கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ராட் இஸ் லெங்த். ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு இந்த டேப்பர் பாரில் என்ன கண்டிஷன் பார்த்தோமோ அதே தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு d, அதுக்கப்புறம் d/2. ஸோ d²/2 அப்படின்னு கிடைக்கும் ஃபஸ்ட் கண்டிஷனில். ஸோ செகண்ட் கண்டிஷன்ஸில் வந்து யூனிஃபார்மாக தான் இருக்குது, d² மட்டும்தான் இருக்கும். ஸோ d² கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2 வந்து மேலே போயிடும். என்ன ஆன்சராக வரும் அப்படின்னா 2 அப்படின்னு வரும். இதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஐஏஎஸ்ல இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாய்சான் ரேஷியோ சம்மந்தமான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ நம்ம பாய்சான் ரேஷியோ பார்க்குறப்பே வந்து அதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம். மைனஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஒய் கண்டிஷன் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் எக்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். முன்னாடி மைனஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பாய்சான் ரேஷியோஸ் நம்ம சொல்லிட்டோம். ஸோ வந்து சமேஷன் ஒய் டிவைடட் பை சமேஷன் எக்ஸுங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து which one of the correct is in respect of Poisson ratio limits for the isotrophic elastic solid? நீங்கள் அந்த பவர் பாயிண்ட்டை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் -1லேருந்து 1/2 0.5 வரையும் இருக்கும் பாய்சான் ரேஷியோ. எதுக்கு அப்படின்னா ஐசோட்ரோஃபிக் எலாஸ்டிக் சாலிடாக இருக்கிறப்ப அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது எப்போ சொல்லுவோம்? நார்மல் ஸ்ட்ரெயின். இதே சியர் ஸ்ட்ரெயினாக இருந்தால் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். பல்க் மாடுலஸ் என்ன சொல்லுவோம்? சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வரும். பாய்சான் ரேஷியோங்கிறது ட்ரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின். ஸோ வந்து ஆன்சர் வந்து 2:1:4:3. ஸோ 2:1:4:3 எங்கே வருது? சியில் வருது. ஸோ சி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் த வேல்யூ ஆஃப் பாய்சான் ரேஷியோ இஸ் 0. ஸோ எதுக்கு வந்து 0ன்னு சொன்னோம்? கார்க் அப்படிங்கிறதுக்கு 0ன்னு சொன்னோம். கார்க் எங்கே இருக்கும்? நம்ம வந்து ஒரு பாட்டில் வந்து மூடுறப்ப வந்து கார்க் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உள்ளேருந்து வெளியில் எந்த காற்று கேஸாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பாட்டில் வந்து மூடி வைப்போம். ஸோ அது வந்து என்னவாக இருக்கும்? ரிஜிடாக இருக்கும். ரிஜிடாக இருக்கிறப்ப பாய்சான் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ஸோ இதில் வந்து எது ட்ரூவாக இருக்கும்? 0லேருந்து 1/2 பாய்சான் ரேஷியோ ரேஞ்ச் வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் கண்டிஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, if the area of cross sections of wire is circular and if the radius of the circular decreases to half its value, original value due to the stretch of the wire by the load, then the modulus of elasticity of the wire என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எந்த ஒரு டிஃப்ளெக்ஷன்ஸ் லோடு கொடுத்தாலும் அது வந்து அன்சேஞ்சாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ ஆன்சர் என்ன அப்படின்னா அன்அஃபெக்டட் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லாமேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா E × μ டிவைடட் பை 1 + μ 1 - 2 μ. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மக்கப் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. லாமேஸ் கான்ஸ்டன்ட்டோட ரிலேஷன்ஷிப் என்ன? யங்ஸ் மாடுலஸும் பாய்சான் ரேஷியோவும் கொடுத்தா அப்படின்னா E μ டிவைடட் பை 1 + μ 1 - 2 μ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசிலன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட் டு டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அது வந்து கிடையாது. ஸோ அது கிடையாது அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும் 2 3 4. ஸோ இதான் வந்து ஆன்சராக இருக்கும். மலியபிலிட்டிங்கிறது என்ன, இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து தின் ஷீட்டாக, அதாவது ஒரு காயின் மாதிரி மாற்றுறது வந்து தின் ஷீட்டாக மாற்றுறது என்னன்னா மலியபிலிட்டி. ஸோ வந்து ஷேப் சேஞ்ச் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. க்ரீப்புங்கிறது ப்ராக்ரஸிவ் டிஃபார்மேஷன், டைம் பொறுத்து மாறுறது வந்து க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிசிட்டிங்கிறது பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன, ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஷேப். ஸோ அது வந்து கரெக்ட், 4th கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் மலியபிலிட்டி, அண்டர்கோ பிளாஸ்டிக் மலியபிலிட்டினா கம்ப்ரஷன் லோடு கொடுக்குறப்ப தின் பிளேட்டாக மாறும். ஸோ அது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டக்டிலிட்டி பாருங்கள். டக்டிலிட்டினா என்ன அப்படின்னா தின் ஒயராக மாறுமா, அப்போ வந்து அது எதுக்காக கரெக்டாக இருக்கும், டென்சைல் லோடு கொடுக்குறப்ப தின் ஒயராக மாறும். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிசிட்டி, டிஃபார்ம் நான் எலாஸ்டிசிட்டி வித்தவுட் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்கல, எப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து சப்போஸ் இந்த கான்செப்ட் வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்ளைட் ஸ்ட்ரெஸஸ், டெம்பரேச்சர் அண்ட் ஸ்ட்ரெயின் ரேட். இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் இஸ் அக்கம்பனைட் பை சேஞ்ச் இன் போத் தி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் ஆஃப் தி மெட்டீரியல். ஸோ அதுவும் வந்து கரெக்ட். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட், பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு தி ஏ. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏங்கிறதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் அ ஃபினாமினான் ஆஃப் ப்ராக்ரெசிவ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் தட் இஸ் ஸ்ட்ரெயின் இன்க்ரீசிங் வித் அ டைம் அட் தி கான்ஸ்டன்ட் லோடு. ஸோ டைம் பொறுத்து வந்து லோடில் சேஞ்ச் ஆனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், க்ரீப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இதுவும் நம்ம கிராஃபில் பார்த்துருவோம், க்ரீப் கிராஃபில் பார்த்துருப்போம். ப்ரைமரி க்ரீப், செகண்டரி க்ரீப், டெர்ஷியரி க்ரீப்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைமரி க்ரீப் வந்து டிரான்சியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி க்ரீப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெடியாக இருக்கும். தேர்டு வந்து அக்சலரேட், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம அந்த கிராஃப் பார்த்துருக்கோம். ஸோ அதிலிருந்து நம்ம ஆன்சர் பி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஹையஸ்ட் ஸ்ட்ரெஸ் தட் எ மெட்டீரியல் கேன் வித்ஸ்டாண்ட் ஃபார் த ஸ்பெசிஃபிக் லெங்த் ஆஃப் டைம் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ டைம்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு க்ரீப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு போட்டுடலாம். வித்தவுட் எக்ஸசிவ் டிஃபார்மேஷன்ஸ் இஸ் கால்ட் க்ரீப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எ டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட் சப்ஜெக்டட் டு த பெண்டிங் லோட் மஸ்ட் பி டிசைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப். ஒரு அதாவது டிரான்ஸ்மிஷன் ஷாஃப்ட்டில் வந்து ஒரு பெண்டிங் மொமெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபெட்டிக் லோடு ஆக்ட் ஆகும். ஸோ அது ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எண்டூரன்ஸ் லிமிட் இஸ் ஆஃப் ப்ரைமரி கன்சர்ன் இன் த டிசைன் ஆஃப். எண்டூரன்ஸ் லிமிட் வந்து ரொட்டேட்டிங் ஷாஃப்ட், இப்போ மேலே உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் ஒன்லி மட்டும்தான் வரும், மிச்சம் எதுவுமே வந்து அதுக்கு சம்மந்தமாக இல்லை அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ்ஸ் தி ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த். எது வந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அண்டர் ஸ்ட்ரெஸ்ஸிங் கண்டிஷனில் தான் வந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஆஃப் தி மெட்டாலிக் மெட்டீரியலில். ஸோ இது முக்கியம். ஸோ மெட்டாலிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கிரைண்டிங்கும் கோட்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சாரி கோட்டிங் கிடையாது, கிரைண்டிங்கும் ஹேமர் பின்னிங்கும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். கிரைண்டிங் பண்ணுறப்ப சர்ஃபேஸ் ஃபினிஷ் அதிகமாக இருக்கும், சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கிறப்ப அது வந்து அதிகமாக வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ 1 and 3 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். அந்த 3 லைன் கொடுத்த அந்த பிபிடியை நல்லா படிச்சிருந்தீங்க தெரியும். நீங்கள் இப்போ வரப்போகிற ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து அதில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாருங்கள், ஃபார் ஏ லீனியர்லி எலாஸ்டிக் ஐசோட்ரோபிக் அண்ட் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் எத்தனை நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்துருப்போம் 2. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஜிகே மியூ ரெப்ரசன்ஸ் தி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். நம்மளுக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், லீனியர்லி எலாஸ்டிக்கு, ஐசோட்ரோபிக்கு, ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் இப்படி இருக்குனாலே ஏதாவது அந்த 4லேருந்து எனி 2 தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை, எப்படி வந்து நம்ம பண்ணுவோம், எனி 2 தெரிஞ்சாலே போதும். எனி 2 அவுட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பாய்சான் ரேஷியோ. இதில் வந்து எனி 2 தெரிஞ்சாலுமே வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணிடலாம் ஐசோட்ரோபிக் மெட்டீரியலை பொறுத்த வரையும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் ஐசோட்ரோபிக். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து 2 அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆன் ஐசோட்ரோபிக்னு பார்த்தோம். ஆன் ஐசோட்ரோபிக்கில் எத்தனை வேணும் அப்படின்னா 21 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் விச் ஷோன் தி டைரக்ஷன் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டைரக்ஷன் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டைரக்ஷன் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து
measured mechanical properties of materials are same in particular direction at each point. அதாவது அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து அந்த ஈச் பாயிண்டில் வந்து எல்லா சைடுமே பர்டிகுலர் டேரக்ஷனில் வந்து சேமாக இருக்கும். த மெட்டீரியல்ஸ் ஆர் சேம் இன் பர்டிகுலர் டேரக்ஷன் அட் ஈச் பாயிண்ட். அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோஜினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனைசோட்ரோபிக் போட்டுறாதீங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஹோமோஜினிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல் எத்தனை இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட்ஸ்? தேர்ட் பாயிண்ட் 9. இதில் வந்து தேர்ட் பாயிண்ட் பவர் பாயிண்டில் வந்து தேர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். தேர்ட் பாயிண்டில் பார்த்துருப்போம் 9 இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வேணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இது ஈஸி தான். டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட்னா நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர்டா. ஸோ அதோட 3. கைனமேட்டிக் விஸ்காசிட்டிங்கிறது மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். ஸோ 2. டார்ஸ்னல் ஸ்டிஃப்னஸ் நியூட்டன் பை மீட்டர். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரை பாஸ்கல் அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இது இப்போ வர ஒரு இந்த சம்மோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பாய்சான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஈயும் மியூயும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் ஒரு 3 ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா இ இஸ் ஈக்குவல் டு 2g 1 + மியூ, 3k 1 - 2 மியூ, 9kg டிவைடட் பை 3k + g. ஸோ இந்த 3 ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த செகண்ட் தான் வந்து ஆன்சராக இருக்கும். இதை சால்வ் பண்ணி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினையும் பார்த்துட்டு இந்த டைம் போட்டு இந்த பவர் பாயிண்ட் இந்த வீடியோ கீழே எந்த டைம் வருதோ அந்த டைம் போட்டு இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோட ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கே வேல்யூ கேட்டிருக்காங்க. பல்க் மாடலஸ் கே கேட்டிருக்காங்க. ஸோ அதே 3 ஃபார்முலாஸில் இருந்தால் நம்ம போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். என்ன பார்த்தோம் 9kg டிவைடட் பை 3k + g அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம பார்த்ததுன்னே 9kg டிவைடட் பை 3k + g அப்படின்னு போட்டுடலாம். சில தடவை கன்ஃபியூஸ் ஆகி இதை போட்டுருவாங்க. அதனால் நான் நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு கரெக்டாக போடணும். நெக்ஸ்ட் இதுக்கும் அதே தான் ஆன்சர் 9kg டிவைடட் பை 3k + g. இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து EGK denote Young's modulus, modulus of rigidity and bulk modulus respectively for an elastic material. Which one of the following can be possibly true? இதில் எது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா K is equal to E. இது வந்து ட்ரூவாக இருக்கும். இது எப்படின்னா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதே அதே தான் 9kg டிவைடட் பை 3k + g. டக்குன்னு பார்த்தோன்னே இதை போட்டுருவாங்க, சியை போட்டுருவாங்க. ஸோ சி போடக்கூடாது. 9kg டிவைட் பை 3k + g நல்லா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிக் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினில் தப்பு பண்ணிவிட்டு வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஆன்லைன் எக்ஸாம். ஆன்லைன் எக்ஸாமில் டக்குன்னு பார்த்தோன்னே போட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுவும் அதே தான், அதே ஃபார்முலா தான். ஸோ ஆன்சர் வந்து 0.31 இருக்கும். என்ன அப்படின்னு சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே அதே தான், அந்த ஃபார்முலா தான். நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதோட ஆன்சரும் அதே மாதிரி தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம டிஆர்பியில் வந்து 2 மார்க்லேயே டேரெக்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் நான் உங்களை சால்வ் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி இது பாருங்கள், 2 dimensional stress applied in a thin plate in its own plane represent the plane stress conditions. ஸோ இது கரெக்டு. plane stress conditions, the strain in the direction perpendicular to the plane is 0. Next third பாருங்க, normal and shear stress may occur simultaneously on the plane. ஸோ அது பாருங்கள், இதில் வந்து இந்த செகண்ட் plane strain வந்து எப்போதுமே 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பாக இருக்கும். ஸோ வந்து 1 and 3 தான் ஆன்சராக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், a bar produces a lateral strain magnitude of 60 × 10⁻⁵ mm when subjected to a tensile stress of magnitude 300 MPa along the axial direction. What is the elastic modulus? E என்னன்னு கேட்குறாங்க, பாய்சன்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுங்க. ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 150 GPa வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு
என்ன ஆன்சர் அப்படின்னு இந்த டைமிங் நோட் பண்ணிவிட்டு டைமிங்கோட சேர்த்து உங்களோட ஆன்சரை வந்து போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டாபிக் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னா என்ன, எலாங்கேஷன் ஆஃப் பார் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாய்சான் ரேஷியோ சம்மந்தமான சம் பார்த்துருக்கோம். அதுமாதிரி க்ரீப் அண்ட் ஃபெட்டிங் ஸ்ட்ரெங்த் ஒரு 4 டாபிக் பார்த்துருக்கோம். இந்த 4 டாப்பிக்கில் ஐஏஎஸ் கொஸ்டினில் எந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து இந்த கான்செப்ட் நல்லா கிளியராக இருந்தீங்க அப்படின்னா இதில் இருந்தால் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. 1 மார்க்காக இருந்தாலும் சரி, 2 மார்க்காக இருந்தாலும் சரி. ஸோ இது தெளிவாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.